ஹலோ கிளாஸ் 11th ஸ்டாண்டர்ட் பசங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சாப்டர் 4 இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினோட கண்டினியூஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 4 ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்ச பிடிச்சமான சாப்டர். ஏன்னா அது லாஜிக்காக நம்ம திங்க் பண்ணால் போதும், நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த சாப்டர்லேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்து வச்சுட்டா உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 6 இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருவோம். இது பார்ட் 2ல இருக்க பார்ட் 2. ஸோ இதில் பேலன்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கவர் பண்ண போகிறோம். இம்பார்ட்டன்ட் எப்படி மேம் சொல்கிறீங்க, அது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வருமான்னு கேட்டால், ஸோ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரிக்கியாக, எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்ட கொஸ்டின், ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நான் ஒரு செட் ஆஃப் கொண்டு வந்திருக்கேன். இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் படித்தாவே எல்லா டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸும் டச் பண்ணிட்டு வந்த மாதிரி. ஸோ இந்த ஐடியாஸை வச்சு நீ எந்த கொஸ்டினோட ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், அதுதான் என்னோட மோட்டிவ். ஓகே, உங்களுக்கு எந்த கொஸ்டின் அந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த கான்செப்ட் வச்சு போட தெரியணும். எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் நான் பிக் பண்ணிட்டு வருது. ஓகேவா? ஸோ இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பசங்க பேலன்ஸ் இருக்கிற கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த செஷன் முடியும். இந்த ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு டாபிக் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அதுலேருந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டினை தாண்டி புக்கில் இருக்கிற ரேண்டமாக கொஸ்டின்ஸை எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ எந்த ஒரு கொஸ்டினும் சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ அதுதான் நம்ம செஷனை நீங்கள் பார்த்ததுக்கான சக்ஸஸாக நான் ஃபீல் பண்ணுறது. சரியா? ஸோ இதோடு நிறுத்தாமல் நீங்கள் அதிகமாக கொஸ்டின்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்கிறது தான் நான் இந்த செஷன் ஸ்டார்டிங்லேயே உங்ககிட்ட கேட்டுக்கிற ஒரு விஷயம். சரியா? இந்த செஷனுக்குள்ளே போயிடலாமோ? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th கொஸ்டின். Okay then, solve பண்ணிடலாமா? A student appears in an objective test which contains 5 multiple choice questions. Each question has 4 choices, out of which 1 correct. சரியா? And 4 choice இருக்கு, 1 தான் correct. What is the maximum number of different answer a student can give? So அப்போ ஒரு கொஸ்டினுக்கு அவன் எத்தனை ஆன்சர் கொடுக்க முடியும் for a question? So he can give 4 answers. Right? ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆன்சர் கொடுக்கலாம். மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்கு? 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னது? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு 4 சாய்ஸ்ல ஏதோ ஒன்று கொடுக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை இவன் ஆன்சர் பண்ணுவான். செகண்ட் கொஸ்டினை 4 டிஃப்ரெண்ட் வேஸ், தேர்ட் கொஸ்டினை 4 டிஃப்ரெண்ட் வேஸ், மொத்தமா 5 கொஸ்டினும் அண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்ட் செகண்ட் கொஸ்டின் அண்ட் தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின் அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின். ஸோ அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 4 to the power 5 வேஸ்ல அவன் ஆன்சர் பண்ணுவானா? அவ்வளோதான்டா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. வெரி சிம்பிள் இல்லையா? ஸோ லாஜிக்காக திங்க் பண்ணி சால்வ் பண்ணாவே போதும். அடுத்து பார்த்துடலாமா? ஹவு வில் த ஆன்சர்ஸ் சேஞ்ச் இஃப் ஈச் கொஸ்டின் மே ஹாவ் மோர் தேன் 1 கரெக்ட் ஆன்சர்? ஸோ மோர் தேன் 1 கரெக்ட் ஆன்சர் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் இதோட ஆன்சர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ என்ன ஐடியா நம்ம இங்கே பண்ண போறோம்னா, ஸோ இப்போ ஒரு கொஸ்டினையே நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல ஆன்சர் பண்ண முடியும். முன்னாடி என்ன பண்ணும்? ஒரு கொஸ்டினை 4 விதத்துல தான் ஆன்சர் பண்ண முடியும்னு சொன்னோம். ரைட்டா? பட் இப்போ ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் கரெக்டா இருக்கலாம், இல்ல 2 ஆன்சர் கரெக்டா இருக்கலாம், இல்ல 3 ஆன்சர் கரெக்டா இருக்கலாம், இல்ல 4 ஆன்சருமே கரெக்டா இருக்கலாம். ஸோ அப்போ நான் செலக்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்போ நான் செலக்ட் பண்றதுல அந்த 2 செலக்ட் பண்றேன் இல்லையா? ஸோ அந்த 2 ஃபர்ஸ்ட் ஏபி இருக்கலாம், இல்ல பிசி இருக்கலாம், இல்ல சிஏ இருக்கலாம். ஸோ எந்த ஒரு 2 வேணா நான் செலக்ட் பண்ணலாம்ல. ஸோ இங்கே நம்ம செலெக்ஷன் பேசுகிறோம். செலெக்ஷன் பேசும்போது நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? காம்பினேஷனை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4ல் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 4ல் 1 செலக்ட் பண்ணால் 4C1. இப்படி அது எப்போ இது ஒரு ஆன்சர் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, முன்னாடி அந்த 4C1 தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இல்லையா? ஒரு கொஸ்டினை 4 விதமாக ஆன்சர் பண்ணலாம். இதுவே 2 சாய்ஸ் நான் எடுக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ இப்படி ஆன்சர் பண்ணலாம், இல்லைனா ஆருங்கிறதுனால பிளஸ் 4C2. அந்த 4 ஆப்ஷன்ல இருந்து 2 ஆப்ஷனை கரெக்டா சூஸ் பண்ணலாம். அடுத்து 4C3 அப்படின்னா என்னது? 4 ஆப்ஷன்ல இருந்து 3 கரெக்டா சூஸ் பண்ணலாம். 4ல இருந்து 4மே வேற கரெக்டா கூட இருந்திருக்கலாம் இல்லையா? இப்போ ஒரு கொஸ்டினை ஆன்சர் பண்றதுக்கு எனக்கு இத்தனை வேஸ்ல. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் எவ்வளவு விதமா ஆன்சர் பண்ணலாம்? 1 question can be answered in how many ways? In the ways 4C1 எப்படி எழுதிக்கலாம்? 4 into 4C2, 4 into 3 divided by 2.
சாரி நாட் இன்டூ பிளஸ். ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணும் போதுனா 1 கரெக்ட்னா 4, 2 கரெக்ட்னா 4 into 3/2, 3 கரெக்ட்னா 4 into அதுவுமே 4 தான் இல்லையா, பிளஸ் 4c4 ஓட வேல்யூ 1. ஓகே டன். ஸோ ஆன்சர் என்ன, 4 plus 6 plus 4 plus 1 which is equal to 15. ஸோ அப்போ ஒரு கொஸ்டினை 15 வேஸ்ல ஆன்சர் பண்ணலாம். ஸோ அப்போ 5 questions can be answered in 15 ways. Okay, so this is going to be my answer. So next, ரெண்டு கொஸ்டினுமே புரிஞ்சுதா? ஸோ ரெண்டு கொஸ்டினுக்குமே என்ன டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஸோ ஆக்சுவலி 15 into 5 போடல பாருங்க. ஸோ 5 questions can be answered in, ஒரு கொஸ்டின் 15 waysனா 5 question 5 into 15. ஸோ அதோட வேல்யூ எழுதிக்கோங்க. ஸோ 5 into 15 is going to be 75 ways. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? இவங்க என்ன கேட்டிருக்காங்க, how many ways can the product a square b cube c power 4 be expressed without exponent? ஸோ எக்ஸ்போனன்ட் இல்லாம இது எவ்வளவு விதமா எழுத முடியும்? என்ன கொடுத்துருக்காங்க, இது a into a, ஓகே, b into b into b, c into c into c into c. ஸோ த அரேஞ்ச்மெண்ட் தான் நம்ம இங்க பார்க்க போறோம், ரைட்? ஸோ இது எப்படியெல்லாம் அரேஞ்ச் ஆகும், எப்படியெல்லாம் விதத்துல நம்ம பண்ண முடியும், அதுதான். ஸோ இதுல ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஏ 2 ஐடென்டிக்கல் ஆப்ஜெக்ட், பி வந்து 3 இருக்கு, சி 4 இருக்கு. ஸோ இதை அரேஞ்ச் பண்ற அப்படின்னா மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ அப்போ 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஐடென்டிக்கல் ஏஸ், 3 ஐடென்டிக்கல் பிஸ், 4 ஐடென்டிக்கல் சிஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர். சரியா? ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் சால்வ் இட் ஃபர்தர். சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க. சரியா? ஸோ அவ்வளோதான்டா கண்ணா. ஸோ சால்வ் பண்ணிட தெரியும் இல்லையா? தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாமா? எஸ். A coin is tossed 8 times. How many different sequence of heads, tails are possible? Okay. So 8 தடவை டாஸ் பண்றாங்க. So how many different sequence of heads and tails are possible? எவ்வளவு different sequence of heads and tails வந்து possibleனு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. That's it. First question. So மொத்தம் head and tails 8 தடவை வந்து வருது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தடவை போடும் போது எனக்கு என்ன, ஹெட் வரலாம் டெய்ல் வரலாம். ஸோ அப்போ 2 waysல அது ஃபில் ஆகும். ஸோ அதே மாதிரி செகண்ட் தடவை 2, ஸோ அடுத்தது 2. ஸோ இந்த மாதிரி 8 times வருமா? ஸோ அத்தனை டோட்டல் பாசிபிலிட்டிஸ் வருமா? ஸோ 2 into 2 into 2 8 times 2 to the power 8 waysல வருமா? அவ்வளோதான். ஸோ how many different sequence of head and tails? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஹெட்டும் வந்திருக்கலாம் டெய்லும் வந்திருக்கலாம். anything it can be possible, no. ஸோ இவங்க கேட்கறது மொத்தம் எவ்வளவு பாசிபிள் சீக்வன்ஸ். எல்லாமே ஹெட் வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் ஹெட் அதுக்கப்புறம் எல்லாமே டெய்ல் வந்திருக்கலாம், ஃபர்ஸ்ட் 2 ஹெட் அதுக்கப்புறம் எல்லாமே டெய்ல் வந்திருக்கலாம். இது எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் ஹெட் அண்ட் டெய்ல் தானே. மொத்தமா எவ்வளவு பாசிபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு இடமும் 2 அதுல ஃபில் ஆகும். ஹெட்டும் வந்திருக்கலாம் டெய்லும் வந்திருக்கலாம். ஸோ அது என்ன நம்மளால சொல்ல முடியாது. அப்போ 2 பாசிபிலிட்டிஸ் ஒவ்வொரு தடவையும். ஸோ அந்த மாதிரி 8 தடவை வருது இல்லையா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், 2 into 2 into 2 etc. up to 8 times போட்டுக்கலாம். 2 to the power 8 தான் நம்மளோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, how many different sequence containing 8 ஹெட்ஸ் தான் இருக்கணும்னு கொடுத்துட்டான் இல்லையா? 8 இல்ல 6 ஹெட்ஸ் தான் இருக்கணும்னு கொடுத்துட்டான், 2 டெய்ல் தான் இருக்கணும்னு கொடுத்துட்டான். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் என்ன? ஒருவேளை மேபி இப்போ நான் எழுதியிருக்கிற மாதிரியே ஃபர்ஸ்ட் 5 இடத்துலயும் என்ன வந்திருக்கலாம், ஹெட் வந்துட்டு லாஸ்ட் 2 மட்டும் டெய்ல் வந்திருக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் 3 இடத்துல ஹெட்டும் லாஸ்ட் 3 இடத்துல ஹெட்டும் நடுவில் 2 டெய்ல் வந்திருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பாசிபிள் இல்லையா? அந்த அரேஞ்ச்மெண்ட் என்னவா இருக்குங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்டா மொத்தம் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு? 8 ஆப்ஜெக்ட், 8 ஃபேக்டோரியல். ஸோ எத்தனை ஐடென்டிக்கல் ஹெச்சஸ் இருக்கு? யா 6 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் டிவைட் பண்ணிக்கணும். போட்டுடலாமா? ஸோ அப்போ நான் 8 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 8 into 7 into 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 6 ஃபேக்டோரியல் into 2 இல்லையா? 2 into 1. So இது 1 இது 4 cancel ஆயிட்டு. So you will be getting 28 ways as the answer. So that's it. இவ்வளோ சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் இல்லையா இந்த கொஸ்டினை? So next,
the popular question சரியா, if the letter of the words garden are permutated in all possible ways and the string thus formed or arranged in the alphabetical order, find the rank of the word garden. கார்டனோட ரேங்கை நீங்க கண்டுபிடிக்கணும் சரியா. சரி, கார்டன் GARDEN இதுதான் கார்டன் சரியா. ஸோ இதோட வேர்டு தான், இதுதான் என்ன ஆர்டர்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ என்ன ரேங்க்ல இருக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இதுல ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எந்த வேர்ட் ஃபர்ஸ்ட் வர மாதிரி, எந்த லெட்டர் ஃபர்ஸ்ட் வர மாதிரி இருக்கு, ஏ. ஸோ ஏயை பிளேஸ் பண்ணிடுங்க சரியா. ஸோ பேலன்ஸ் எவ்வளவு லெட்டர்ஸ் வரும், 1 2 3 4 5. இதுல ஏதாவது ரிப்பீட்டேஷன் இருக்கா, இல்லை. ஸோ 1 2 3 4 5. ஸோ இது எத்தனை வேஸ்ல அரேஞ்ச் ஆகும், 5 ஃபேக்டோரியல் வேஸ். ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி 5 ஃபேக்டோரியல் வேர்ட்ஸ் இருக்கு. ஸோ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது, 120. அதை எழுதி வச்சுக்கோங்க. தென் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது வந்து அடுத்து வரும், இ வரும் இல்ல டி வரும், 5ஆ. ஸோ அதுமே 5 ஃபேக்டோரியல் வேஸா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 120 வேஸ்ன்னு போட்டு 120 வேர்ட்ஸ் இருக்குமா. டன், டி முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இ, ஸோ அதுவுமே 5 ஃபேக்டோரியல். ஸோ 5 ஃபேக்டோரியல் அதாவது 120 வேர்ட்ஸ் ஈல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு. அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஜி வந்துருமா. ஜிலையும் பழக்க தோசையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, 5 ஃபேக்டோரியல் வேஸ் இருக்குன்னு போட்டுறக்கூடாது. ஏன்னா 5 ஃபேக்டோரியல் வேஸ்ல நீ போட்டனா, ஸோ ஜில ஸ்டார்ட் ஆகிற எல்லா வேர்டையும் நீ கவுண்ட் பண்ணிட்டேன்னு. ஸோ நமக்கு கார்டன் எப்போ வருது தானே வேணும். ஸோ ஜியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் செகண்ட் லெட்டர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது வரும்னு பார்க்கணும். அது எனக்கு வர இந்த என்னோட கார்டனோட வரணும், கார்டன் வேர்டு வர மாதிரி வரணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல போத்தீங்கன்னா இங்க ஆட்டோமேட்டிக்கா ஏ தான் வருது. ஸோ அடுத்த வேர்டு பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல டி தானே வரும். ஸோ இப்போ டி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, 1 2 3. ஸோ 3 ஃபேக்டோரியல் வேஸ்ல பாக்குமா, 3 ஃபேக்டோரியல் 6ன்னு போட்டுக்கலாமா. டன். ஸோ இப்போ ஜிஏ எனக்கு பிரச்சனை, டி டி வரக்கூடாது, எனக்கு ஆர் தான் வேணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இ வருமா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் 3 ஃபேக்டோரியலா, 6ஆ. அப்புறம் ஜிஏ ஈக்கு அப்புறம் என்ன வரணும், ஈக்கு அப்புறம் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்கா என் வருமா. ஓகே, இதுமே 3 ஃபேக்டோரியலா, 6ஆ. ஜிஏ இப்போ ஆர் வருமா. ஆருக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல என்ன இருக்கு, டி இருக்கு. டிக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இ இருக்கு. ஈக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல என் தான் வரும். எனக்கு அடுத்து ஆட்டோமேட்டிக்கா கார்டன் வந்துருச்சு. ஸோ இது 1. ஸோ எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிடலாமா. ஸோ யூ கெட் 12 18 19 1 6 7 379. ஸோ இதுதான் ரேங்க். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, டேஞ்சர். DANGER டேஞ்சர். ஸோ டேஞ்சர் சால்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வரணும், எஸ் ஏல ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வேர்டு. ஓகே, 5 ஃபேக்டோரியல் தட் இஸ் ஈக்குவல் டு 120 ரைட். ஸோ அடுத்து எனக்கு டில, டிக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஏ தான் வரும். ஏக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இ வரும் ரைட். இ எஸ் இ வரும். ஈக்கு அப்புறம் 1 2 3 3 ஃபேக்டோரியலா, தட் இஸ் 6ஆ. ஸோ அதே மாதிரி டிஏ ஆட்டோமேட்டிக்கா அடுத்து ஜி வருமா. எஸ் 1 2 3 3 ஃபேக்டோரியல் 6. ஸோ அப்போ டிஏ நெக்ஸ்ட் வந்து என் வரும் இல்லையா. எனக்கு அப்புறம் ஆர், ஃபைன். ஓகே, என்னுக்கு அப்புறம் இ வரும். ஈக்கு அப்புறம் இ, இட் இஸ் 2 ஃபேக்டோரியல் வேஸ் தட் இஸ் 2. ஸோ அப்போ டிஏஎன், ஈக்கு அப்புறம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல என்ன இருக்கு, ஜி இருக்கு. ஸோ ஜிஇஆர் வந்துடும் தட் இஸ் 1. ஸோ இப்போ போடும்போது 12 13 15 3 1 135 5th ரேங்க் இல்லையா. ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ 17th ஒன். ஸோ இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி, ஓகே கைஸ் வெயிட் அ செகண்ட். ஸோ ஐ நீட் அ பிளாக் ஸ்க்ரீன். ஸோ ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரியா. அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ
ஸோ டிஃப்ரெண்ட் யூஸ்ஃபுல் சரியா எஸ் ஸோ இங்கே என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ஈச் ஆஃப் த டிஜிட்ஸ் 1 1 2 3 3 and 4 சரியா is written on a separate card. Okay, so the six cards are then laid out in a row to form a six digit number. First question, how many distinct 6-digit numbers are there? சரியா செகண்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எல்லா கொஸ்டினும் எழுதிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஐ வில் டெல் யூ தி ஆன்சர்ஸ் ஓகே லைன் பை லைன் ஸோ ஹவு மெனி ஆஃப் தீஸ் 6-digit numbers are even? Okay, so next third question, how many of these 6-digit numbers are divisible by 4 சரியா ஸோ இதுதான்டா கொஸ்டின்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதான் எப்படி சால்வ் பண்ணுவீங்க சொல்யூஷன் ஸோ டோட்டலி என்னென்ன டிஜிட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க 1 1 2 3 3 4 ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் தான் 6-digit நம்பர் அப்போ 6 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஸோ இதில் எவ்வளோ ஐடென்டிக்கலாக இருக்குன்னு பாருங்க 1 2 தடவை வருது 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 6 ஃபேக்டோரியல் எப்படி இல்லை 6 into 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial into 2 factorial 2 factorial cancel 2 1 times இது 2 times right so அப்போ என்ன வரும் 30 into 6 which is equal to 180 so 180 numbers இருக்கும் first question cancel வந்துருச்சு second question என்னன்னு பாருங்க second question என்ன கொடுத்துருக்கோம் how many of this 6-digit numbers are even so even numberனா 1 2 3 4 5 ஆறாவது இடத்துல ஈவன் நம்பர் தான் வரணும் ஸோ இங்கே என்ன ஈவன் நம்பர் இருக்கு ஃபார்ச்சுனேட்லி நமக்கு ஈவன் நம்பர்ல ரிப்பிடேஷன்ஸ் இல்லை ரிப்பிடேஷன்ஸ் இல்லாதனால நமக்கு பிரச்சனை கிடையாது ஸோ இதர் 2 வரலாம் இல்லை 4 வரலாம் ஸோ இங்கே என்ன வரலாம் 2 or 4 ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ 2 வேஸ்ல இது ஃபில் ஆகுதா லாஸ்ட் ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன பண்ணும் 5 நம்பர்ஸ்ல பேலன்ஸ் ஸோ இதர் 1 1 3 3 கன்ஃபார்மாக இருக்கும் இந்த ஒரு நம்பர் 2-ஆ இருக்கலாம் இல்லை 4-ஆ இருக்கலாம் ஏன்னா ஸோ 2 இங்கே வரும்போது 4 வரும் 2 இந்த பிளேஸ் 3 4 இந்த பிளேஸ்ல வரும்போது இங்கே 2 வரும் ஸோ ஏதோ 1 ஆனால் கண்டிப்பாக வரும் அந்த 1 இதெல்லாமே டிஸ்டிங் தான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க இதோட அரேஞ்ச்மெண்ட் நான் யோசிக்கணும் இதோட அரேஞ்ச்மெண்ட்டை நான் யோசிக்கணும் ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட் ஆக்சுவலி என்ன எங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 5 நம்பர்ஸ் இருக்கு ஸோ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எவ்வளோனா ஒரே மாதிரி இருக்கு 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 வேஸ்ல இந்த நம்பர் ஃபில் ஆகும் ரைட் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் 5 into 4 into 3 into 2 factorial divided by 2 factorial into 2 factorial into 2 cancel ஆயிடும் so 5 4s are 20 into 3 is going to be 60 numbers இருக்கும் அவ்வளவுதான் சரியா so அடுத்த ஒரு क्वेश्चन தான் இருக்கு சால்வ் பண்ணிடலாமா third one இவங்க என்ன கேட்டிருக்காங்க yes divisible by 4 so அப்போ 1 2 3 4 ஸோ இந்த லாஸ்ட் 2 நம்பர் வந்து டிவிசிபிள் பை 4ல இருக்கிற மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் எழுதணும்
ஸோ என்னென்ன நம்பர் இதில் டிவிசிபிள் பை 4 வர மாதிரி வரப்போகுது? 24 வரும், 32 வரும், 12 வரும். இந்த 3 தான். ஸோ அப்போ ஒவ்வொரு கண்டிஷனையும் வச்சு சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், 24 வச்சு பார்க்கலாம். ஸோ இப்போ 1 2 3 4 24 பிளேஸ் பண்ணிட்டேன். இங்கே ஒன்று தான் இருக்குது, அதை பிளேஸ் பண்ணிட்டேன். சரி, இப்போ பேலன்ஸ் என்ன நம்பர்ஸ் இருக்கு? 1 1 ஒரு 2 2 வராதே, 3 3, ரைட்? ஸோ அப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணால் என்ன வந்துடும்? மொத்தம் எவ்வளோ? 4 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. 24 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அதான் வரப்போகுது அந்த பிளேஸில். ஸோ அதை நான் எதுவுமே டச் பண்ண வேணாம். இந்த 1 1 3 3 தான் நான் அரேஞ்ச் பண்ணும். 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியலா? ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4 ஃபேக்டோரியல் divided by 2 factorial into 2 factorial. So answer is going to be 2 into 3. இல்லையா? 4 2 into 3 6. இதுக்கு 6. ஸோ இப்போ 1 2 3 4 அடுத்தது வந்து 32 ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்னென்ன நம்பர்ஸ் வரலாம்? 1 4 3 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல், தட்ஸ் இட். ஸோ அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 2 into 3 into 2, ரைட்? ஸோ 4 3s are 12. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 லாஸ்ட்ல என்ன வரணும்? நமக்கு 32 வரணும். 32 ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன நம்பர் வரலாம்? 1 1 4 3. ஸோ இதுமே 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 12 ஃபேக்டோரியல், தட் இஸ் ஈக்குவல் 2 ஃபேக்டோரியல், தட் இஸ் ஈக்குவல் டு 12. ஆன்சர் என்ன? 6 plus 12 plus 12, 24. 24 plus 6 is going to be 30. So 30 numbers. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சா? ஸோ இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ திஸ் இஸ் ஈஸி, கொஞ்சம் திங்க் பண்ணி சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. தட்ஸ் இட். சரி, இந்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் தட் கேன் பி மேட் யூசிங் ஆல் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் த ஸ்ட்ரிங்ல இருந்து. ஸோ இஃப் தீஸ் வேர்ட்ஸ் are written as in the dictionary, what will be the 85th string? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 85th string கண்டுபிடிக்கணும். ரேங்க் நமக்கு கொடுத்துட்டோம், இந்த ரேங்க்ல இருக்கிற வேர்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 85 கிட்ட வரைக்கும் போகலாம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல திங் எழுதிக்கோங்க, THING. ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எது இருக்கு? ஜி இருக்கு. ஜியை பிளேஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5. ஸோ 1 2 3 4. ஸோ 4 ஃபேக்டோரியல் பேஸில் ஜி ஸ்டார்ட் ஆகும். 4 ஃபேக்டோரியல் வேல்யூ என்னது? 4 into 24. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் 4 ஃபேக்டோரியல் 24. 24 plus 24 கையோட ப்ளஸ் பண்ணிட்டே வாங்க, 48. ஓகே, ப்ளஸ் அடுத்து வேலை என்னது? ஸோ ஹெச்ல ஸ்டார்ட் ஆயாச்சு. ஐ 1 2 3 4. ஐல ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 24. ஸோ மறுபடியும் ஒரு 24 ப்ளஸ் பண்ணா அப்படின்னா 72. ஸோ ஐக்கு அப்புறம் ஹெச் என். ஸோ என்ல ஸ்டார்ட் ஆகிற வேர்ட் போட்டோம்னா டோட்டலாக போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆயிடும்? 4 ஃபேக்டோரியல் 24 ப்ளஸ் பண்ணும் போது 85 விட பெரிய வேல்யூ போயிடுச்சு. ஸோ போகக்கூடாது. ஸோ அப்போ நான் அடுத்து எண்ணுக்கு அப்புறம் ஒரு நம்பரை ஃபிக்ஸ், ஒரு லெட்டரை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் ஜி தானே வரும், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 3 1 2 3. ஸோ 3 ஃபேக்டோரியல், தட் இஸ் கோயிங் டு பி 6. ஸோ இதோட 6 ப்ளஸ் பண்ணுங்க, 78 வருமா? ஸோ இன்னும் பக்கத்தில் வரல. ஸோ அதுக்கப்புறம் ஹெச்சை ஃபிக்ஸ் பண்ணுங்க, 1 2 3. ஸோ இப்போ என்ன வரும்? 3 ஃபேக்டோரியல், மறுபடியும் 6 ப்ளஸ் 6.
ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே 6 ப்ளஸ் பண்ணும்போது என்ன வந்துடும் 84ன்னு வந்துருச்சு. டன். ஸோ இன்னும் ஒன்று அடுத்தது கண்டுபிடிச்சா போதும் இல்லையா? என் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லெட்டர் என்ன வரும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஐ. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நெக்ஸ்ட் ஜி, நெக்ஸ்ட் ஹெச், நெக்ஸ்ட் டி. ஸோ நைட் அப்படிங்கிறது தான் 85th ஸ்ட்ரிங். ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினை லாஜிக்கா சால்வ் பண்ணுவீங்க. சரியா? கிளியர் ரைட்? எஸ். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? Find the sum of all 4-digit numbers that can be formed. ஸோ இங்கே 1 2 3 4 5. இப்போ நான் ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஸோ இது 2 மெத்தடில் நான் சால்வ் பண்ணியிருப்பேன், வித் ஃபார்முலா வித்தவுட் ஃபார்முலா. ஸோ இங்கே உங்களுக்கு ஃபார்முலா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணனால வித் ஃபார்முலாலே சால்வ் பண்ணலாம். என்ன ஃபார்முலா? n-1 0 இல்லைன்னா என்ன பண்ணவோ அதை எழுதுங்க. n-1 P(r-1) into sum of digits into 1 1 1 etc. up to r times. இங்க r அப்படிங்கிறது என்னது 4. எவ்வளவு டிஜிட்ஸ் நம்ம எடுக்கிறோம்னு. ஸோ n அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 2 3 4 5. ஸோ n is equal to 5, r is equal to 4. ஸோ 5 minus 1 ஃபார்முலால sum is equal to 5 minus 1 என்னது 4 p3 into sum of digits 1 plus 2 plus 3 plus 4 plus 5 into so r times 1 2 3 4. So that is equal to 4 into, so இங்க வந்து 10 15. வெயிட் பண்ணுங்க, n 4p3 சாரி 4p3 இல்லையா? I thought 4p1. சரியா? 4p3 தானே? ஸோ அப்போ 4 divided by ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் தி ஆன்சர். ஸோ ஆக்சுவலி இது 4 தான்டா. ஓகே, ஸோ 4 into 15 into 111. ஸோ சிம்பிளிஃபை அண்ட் ரைட் தி ஆன்சர். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்க, ஸோ வாட் இட் இஸ் 24c4 plus summation of இங்கே கொடுத்துருக்காங்க r is equal to 0 to 4 28 minus r into c3 which is equal to இந்த வேல்யூ நம்ம ப்ரூவ் பண்ணணும். 24c4 plus so r is equal to 0 போட்டிங்கன்னா என்ன வரும்? 28c3 plus 27c3 plus 26c3. r is equal to 1, r is equal to 2, r is equal to 3, r is equal to 4. இல்லையா? ஸோ 4 வரைக்கும் தான் இருக்கு. r is equal to 0, r is equal to 1, r is equal to 2 போட்டாச்சு. r equal to 3 போடும்போது 25c3, அதுக்கப்புறம் 24c3. that's it. ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு தெரியுமா? we know that. ஸோ இதை முக்கியமாக நீ தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான காம்பினேஷன்ல இருக்கிற ஒரு ஃபார்முலா என்னன்னா, இப்போ NCR பிளஸ் NCR-1 பண்ணும்போது உனக்கு கிடைக்கிற வேல்யூ n+1CR கிடைக்கும். ஓகே, சரி. இப்போ நான் வந்து அதுக்கு NN வந்து சேமா இருக்கணும். இங்க 24 இங்க 24 சேமா இருக்கா? ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாமா? 24c4 plus 24c3 plus 28c3 plus 27c3 plus 26c3 plus 25c3 plus அவ்வளோதான். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது வாட் யூ கெட் 25c4ன்னு வருமா? ஸோ தென் 25c3 plus 26c3 plus 27c3 plus 28c3 இந்த மாதிரி ஆர்டர்ல எழுதிக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு? சேம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு 26c3 வருமா? சாரி 26c4 வருமா? 26c3 plus 27c3 சேம் ப்ராப்பர்ட்டி மறுபடியும் யூஸ் பண்றேனா? யூஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் வந்துடும்? 27c4. again using the same property 28c4, 28c3,
29 C4. So which is the required proof? Hence proved. So இந்த ப்ராப்பர்ட்டியை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாமா? எஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, 10C2 plus 2 into 10C3 plus 10C4. இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்களேன், ஒரு அட்வான்டேஜ் 10 10 10 எல்லாத்துலையும் 10 காமன் தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 10C2 இங்கே 2 இன்ட்டுன்னு இருக்கா. ஸோ அப்போ 2 இன்ட்டு எக்ஸ்னா என்ன மீனிங்கு? எக்ஸ் பிளஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா? ஸோ அதே மாதிரி இங்கே 2 இன்ட்டு 10C3 10C3 plus 10C3ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா இந்த 10 10 காமனாக இருக்கா. ஸோ வி ஆர் யூசிங் த சேம் ப்ராப்பர்ட்டி, முன்னாடி யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டி தான். NCR plus NCR minus 1 is equal to N plus 1 CR. That is equal to 10 10க்கு இங்கே என்ன வந்துடும்? இது ரெண்டுத்தையும் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 11C3 plus 11C4. So again we are using the same property. இங்கே 11 இல்லையா? ஸோ அப்போ 11 இருக்கிறதுலே மேக்ஸிமம், ஸோ ஃபிக்ஸில் இருக்கிறது எழுதிடணும் 4. 11C4. ஸோ 11 இல்லை 12. 12C4. பிகாஸ் n வந்து இருந்துச்சுன்னா n plus 1 தான் நீங்கள் போடணும். ஸோ 11 plus 1 12 தானே. ஸோ 12C4. ஸோ தட் இஸ் த ப்ரூஃப். ஹென்ஸ் ப்ரூஃப். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. Find the number of strings of 5 letters that can be formed with the letters of the word preposition. So prepositionல இருந்து, sorry preposition இல்லை, proportion. Okay, yes. சரி, இதுல இருந்து நான் ஒரு 5 letters செலக்ட் பண்ணி ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ணும். சரியா? இங்க என்ன ஒரு பிரச்சனை, 5 லெட்டர் ஈஸியாக செலக்ட் பண்ணிடலாம்ல மேம். ஸோ 5 இங்க மொத்தம் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மேம் 11 லெட்டர்ஸ் இருக்கு, அதுல இருந்து 5 செலக்ட் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆக்சுவலி இங்க ஒரு இஷ்யூ என்னன்னா, சிலது ரிப்பீட் ஆகுது, ரைட்? ஸோ அப்படி டிஸ்டிங்டா எல்லாமே இல்லை. ஸோ அப்போ செலெக்ஷன் எப்படி பண்றது? தட் இஸ் த கொஸ்டின், ரைட்? செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்டா இருக்கிறது என்ன அப்படிங்கிறது, எது எவ்வளோ சேமா இருக்கு, எவ்வளோ டிஸ்டிங்டா இருக்குன்னு பிரிச்சு எழுதிடு. எப்படி எழுதுனா ஒரு சின்ன க்ளூ சொல்லித்தாரு. PROPOSITION. ப்ரிப்போசிஷனை இப்படி எழுதிக்கோங்க. சரியா? 2 P 3 O 2 I இருக்கு. ஸோ அதை தாண்டி இப்போ டிஸ்டிங்டான எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு கேட்டேன். என்னன்னு சொல்லுவீங்க? 1 2 1 2 3 4 5 6 7 7 டிஸ்டிங்க்ட். 1 2 3 4 5 6 7. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? 7 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இருக்கு. சரியா? 7 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 5. சரி, இப்போ நான் 5 ஸ்ட்ரிங்ஸை கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, லெட்டர்ஸ்க்கு என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரியா? 5 லெட்டர்ஸ், 5 லெட்டர்ஸ்க்கு என்னென்னலாம் ஆப்ஷன் வரலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 5 letters are distinct. 5 லெட்டர்ஸுமே டிஸ்டிங்க்டாக இருக்கணும் அப்படின்னா என்ன பாசிபிலிட்டி? ஸோ நமக்கு P வரலாம், இல்லை R வரலாம், இல்லை O வரலாம், S வரலாம், I வரலாம், T வரலாம், N வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது 7ல் இருந்து மொத்தம் 7 பாசிபிலிட்டியிலிருந்து நான் 5 தான் செலக்ட் பண்ணுறேன், ரைட்? அப்போ 7C5. ஸோ அப்போ 7 factorial டிவைடட் பை 5 factorial into 2 factorial. Let it be. சால்வ் பண்ணிக்கலாம். செகண்ட், இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஓகே 2 டிஸ்டிங்க்ட், 2 டிஸ்டிங்க்ட்டும் 3 அலைக்கும் எடுக்க போகிறேன். 3 அலைக்னா ஆட்டோமேட்டிக்காக இது செலக்ட் ஆகிடுமா? இந்த 0 0 0 அதாவது O வந்துருமா? அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறதுல எனக்கு வந்து 2 வந்து என்னது
டிஸ்டிங்க்ட்னு சொல்லியிருக்கேன். ஸோ டிஸ்டிங்க்ட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? ஸோ தென் இதில் என்னென்னலாம் வரலாம்? பி, ஆர், எஸ், ஐ, டி, என் இதெல்லாமே டிஸ்டிங் தானே. ஸோ இப்போ 1 2 3 4 5 6. ஸோ ஆறில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே அந்த 0 அந்த ஓ ஆல்ரெடி செலக்ட் ஆகிடும், ஏன்னா 3 அலைக்குன்னு சொல்லியிருக்கோம் சரியா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த 5ல் இருந்து 2 செலக்ட் பண்ணுறீங்க, 5C2. இது ஒரு கண்டிஷன். ஸோ அடுத்த கண்டிஷன் என்ன வரும்? 2 டிஸ்டிங்க்ட், 2 அலைக், 2 அலைக், 3 அலைக். 3 அலைக்ல கண்டிப்பாக இது செலக்ட் ஆகிடும். 2 அலைக்ல என்ன 2 வரும்? 0 ஓ எய்தர் பிபி வரலாம், இல்லை அப்படின்னா ஐ வரலாம். ஸோ அப்போ இந்த 2ல் ஏதோ ஒன்று வரலாம் ரைட்டா. ஸோ அப்போ 2C1. ஸோ திஸ் ஆர் திஸ் கேன் கம் ரைட், தட்ஸ் இட். ஸோ அடுத்து தேர்ட் ஒன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன், செகண்ட் கண்டிஷன், தேர்ட் கண்டிஷன். தேர்ட் கண்டிஷன்ல என்னன்னா 2 அலைக். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 செட் ஆஃப் 2 அலைக். ஸோ 2 செட் ஆஃப் 2 அலைக்கும் போடலாம் ரைட்டா. ஸோ அதாவது அப்போ அந்த 0 அந்த ஓ கிடையாது, வாட் இட் இஸ் பிபியும் ஐயும் இருக்கு. இது கண்டிப்பா இருக்கணும், ஏன்னா 2 செட் ஆஃப் அலைக் கண்டிப்பா இருக்கணும். அப்போ 4 லெட்டர்ஸ் வந்துருச்சா. ஸோ அப்போ இன்னும் ஒன்னே ஒன்று. ஸோ அந்த ஒன்றுக்கு பதிலாக அந்த ஒன்று என்னவா இருக்கலாம்? பி வராது, ஆர், எஸ், ஐ வராது, டி, என் ரைட். இப்போ 4ல் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அடுத்து ஃபிஃப்த் கண்டிஷன், ஒரு செட் ஆஃப் 2 அலைக். ஓகே. ஸோ அப்போ ஒரு செட் ஆஃப் 2 அலைக் எய்தர் பிபி வரலாம் ஆர் ஐ வரலாம். இல்லை அப்படின்னா எதெல்லாம் வரலாம்? RSTN இன்னொரு வேர்டு இன்னொரு லெட்டர் வரலாம், அது பியா இருக்கலாம், ஐயா இருக்கலாம். ஸோ டிபெண்ட் அப்பான் இங்கே பி வந்துருச்சுன்னா இங்கே ஐ வரும், இங்கே ஐ வந்துருச்சுன்னா இங்கே பி வரும், அதுக்கு ஓப்பன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ 3 டிஸ்டிங்க்ட் சரிங்களா, ஃபைன். ஸோ அப்போ இந்த 2ல் இருந்து 1 செலக்ட் பண்ணுறோம், 2C1 இன்டூ இந்த 1 2 3 4 5ல் இருந்து 3 செலக்ட் பண்ணுறோம், தட்ஸ் இட். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல இருந்து கிடைக்கிற ஆன்சர் என்னது? 7 ஃபேக்டோரியல். 7 into 6 divided by 5 factorial cancel 2 1 3, so which is equal to 21 right? 21. ஸோ இங்கே என்ன வந்து ரெண்டு கண்டிஷனில் இருக்கிறதும் ஸோ எழுதிடலாம். 5 factorial divided by 3 factorial into 2 factorial. So that is equal to என்ன வரும்? 5 factorial 5 into 4 divided by 2 10. ஸோ அதே மாதிரி 2ல 2 இருக்கும். Suppose 10 plus 2 is going to be 12. இங்கே 12. Then இங்கே 4C1 4. ஏன்னா 4 factorial divided by 3 factorial into 1 factorial. That's it. ஸோ இங்கே என்ன வந்துடும்? 2 into 5 factorial divided by 3 factorial into 2 factorial. Suppose 2 into 5 into 4 divided by 2 factorial 2 10 20. So what is my answer? 21 plus 12 plus 4 plus 20. That is equal to, so 7 57. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் 5 letters தட் கேன் பி ஃபார்ம்டு வித் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட். ஸோ என்ன வேர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு? ப்ரப்போசிஷன் ரைட்? யா. ஸோ இந்த ப்ரப்போசிஷன் வேர்ட்ல இருந்து 5 ஸ்ட்ரிங்ஸை நம்ம எடுத்து செலக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே என்ன ஒரு பிரச்சனை மேம், அரேஞ்ச்மெண்ட் ஈஸியாக போட்டுடலாம் இல்லை? ஸோ 5 எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. மேம் 11 லெட்டர்ஸ் இருக்கு. அப்போ 11C5 போட்டு போயிடலாமே,
11P5 போட்டு போயிடலாமே, அரேஞ்ச்மெண்ட் செலெக்ஷன் முடிஞ்சது அப்படின்னு சில பேர் சொன்னீங்க அப்படின்னா என்ன இங்க நீங்க நோட் பண்ணணும், இங்க சில விஷயம் ரிப்பீட் ஆகுது, ரைட்? சில அந்த பிஐ சம்திங் இட்ஸ் ரிப்பீட்டிங். நோ, இங்க எல்லாமே டிஸ்டிங்க்டா இல்ல, டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த ஃபார்முலா. அப்போ இங்க நம்ம செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு வேர்டை பாக்குறீங்கன்னா நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க. PROPOSITIO இங்க சாரி என் தான் இங்க வந்துடும். ஸோ இது பண்றது மூலியமா எவ்வளவு டிஸ்டிங்க்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். 1 2 3 4 5 6 7 7 distinct letters. ஸோ நான் எவ்வளவு காம்பினேஷன் ஆஃப் 5 லெட்டர்ஸை கொண்டு வர முடியுங்கிறது பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுல இருந்து நான் செலக்ட் பண்ணணும், எவ்வளவு பேர்த்துக்கு நான் செலக்ட் பண்ணலான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதையே நான் அரேஞ்ச் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 5 லெட்டர்ஸ் 5மே டிஸ்டிங்க்டா நான் செலக்ட் பண்ண முடியுமா? 5மே டிஸ்டிங்க்டா இருக்கணும்னா either PROSITN இதுல தான் செலக்ட் பண்ணணும். மொத்தம் எவ்வளவு டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இருக்கு? 7ல 5 செலக்ட் பண்ண போறேன், சிம்பிள். ஸோ 7ல 5மே டிஸ்டிங்க்டா இருக்கறனால இதை நான் வந்து என்ன பண்ண போறேன், அரேஞ்ச் பண்ணும் போது 7C5 5 லெட்டர்ஸ் நான் அரேஞ்ச் பண்றேன். அப்போ 5 ஃபேக்டோரியல்ல அரேஞ்ச் பண்ணுவேனா? தட்ஸ் இட். அடுத்து இப்போ 5 டிஸ்டிங்க்ட்ல நான் இப்போ என்ன பண்ணிட்டேன்னா 3 ஆனா ஒரே மாதிரி இருக்கா, 3 அலைக் வச்சு என்னென்ன கண்டிஷன் வருதுன்னு பார்ப்போம். 3 அலைக்கா இருக்கிற கேஸ்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன வருதுன்னா 2. ஸோ 2 டிஸ்டிங்க்டா இருக்கலாம், இல்ல 2 அலைக்கா இருக்கலாம், கரெக்டா? ஸோ 2 டிஸ்டிங்க்டா இருக்கிற கேஸ் என்ன, டிஸ்டிங்க்டா இருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பா ஓ செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இங்க பேலன்ஸ் என்ன லெட்டர்ஸ் செலக்ட் பண்ணணும், PRSITN இதுல ஏதாவது 2 செலக்ட் பண்ணலாம். இல்ல 2 அலைக் வரணும் அப்படின்னா எய்தர் PP வரலாம், இல்ல II இந்த 2ல ஏதோ ஒண்ணு செலக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வருது நான் இங்கேயும், செகண்ட் கேஸ் வரத நான் கீழே எழுதிக்கிறேன், சரியா? ஓகேடா. ஸோ ஜஸ்ட் குட்டியா ஒரு டேபிளையும் வரைஞ்சாச்சு, ஃபைன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஸ்டிங்க்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ 2 டிஸ்டிங்க்டா இருக்குன்னா 1 2 3 4 5 6 நோ 1 2 3 4 5 6. ஸோ அப்போ 6ல நம்ம என்ன பண்ணணும், 2 செலக்ட் பண்ணணும், தட்ஸ் இட். ஸோ இப்போ 6ல 2 செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஸோ இதில் அரேஞ்ச்மெண்ட் எப்படி நடக்குது, இங்க பாத்தீங்கன்னா 2 டிஸ்டிங்க்ட், சரியா? ஸோ மொத்தம் 5 இருக்கு, 5 லெட்டர்ஸ் இருக்கு. 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எவ்வளவு வேணா லைக் 3 ஃபேக்டோரியல் லைக். ஸோ போட்டு முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இங்க வாங்க. ஸோ இந்த இடத்துல என்னன்னா செலெக்ஷன் இந்த 2ல இருந்து ஒன்று தான் செலக்ட் பண்ண போறேன், 2C1 செலெக்ஷன் எழுதிட்டு 5 ஃபேக்டோரியல்ல 3 ஒரே மாதிரி இருக்க போகுது, 2 ஒரே மாதிரி இருக்க போகுது, தட்ஸ் இட். அடுத்து ஸோ இப்போ 2 அலைக் எடுத்துக்க போறேன். 2 அலைக் கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் இன்னும் 2மே அலைக்ல எடுக்கலாம், ரைட்? ஸோ அப்போ 2 அலைக் ஒரு டிஸ்டிங்க்ட். ஸோ இங்க என்ன பண்ணிடலாம்னா ஒரு கண்டிஷனு, ஸோ 2 அலைக் செலக்ட் பண்றேன் இல்லையா? ஸோ இப்போ 2 அலைக்குமே வருது. ஸோ அப்போ அது ஒரு கண்டிஷனுக்கு கீழே எழுதிடலாம். 2 அலைக்ஸ், 2 செட் ஆஃப் அலைக்ஸ். ஸோ அது 2மே வரணும், சரியா? ஸோ அதுக்கப்புறம் 2 செட் ஆஃப் அலைக்னா மொத்தம் எத்தனை வார்த்தை வந்துருச்சு, 4 லெட்டர்ஸ் வந்துருச்சு, சரியா? ஸோ அப்போ ஒன்னே ஒன்று மட்டும் டிஸ்டிங்க்டா இருக்கணும். ஸோ அந்த 1 டிஸ்டிங்க்ட் எதுல இருந்து நமக்கு கிடைக்கும்? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது இந்த 2ல இருந்து எனக்கு பிபியும் ஐயும் இருக்கு, சரியா? ஸோ பியும் ஐயும் இல்லாம ROSTN இல்லையா? எஸ். ஸோ அப்போ இந்த 2மே இருக்கிறனால விட்டுறலாம். ஸோ அப்போ பேலன்ஸ் 1 2 3 4 5 5ல இருந்து 1 செலக்ட் பண்றேன்.
ஸோ அப்போ 5C1 அரேஞ்ச்மெண்ட் இங்கே என்ன ஆயிடுது, மொத்தம் 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை அலைக்கா இருக்கிறது 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். தட்ஸ் இட். இது முடிஞ்சதா? தென் 2 செட் 1 செட் ஆஃப் அலைக் எடுத்தேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது மூணுமே எப்படி இருக்கணும், டிஸ்டிங்க்டா இருக்கணும். எஸ், 3 டிஸ்டிங்க்ட். சப்போஸ் நமக்கு அலைக்ல 2 இருக்கு, PP11 ஐல ஏதோ ஒன்று தான் நான் செலக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இங்க ROSTN இன்னொன்று இருக்கு. ஸோ அதுல இங்க P செலக்ட் பண்ணா I வந்துடும், I செலக்ட் பண்ணா P வரும். தட்ஸ் இட். ஓகே டன். ஸோ இப்போ 2C1 செலக்ட் பண்றேன் இன்டூ 1 2 3 4 5 6 6ல இருந்து 3 செலக்ட் பண்றேன். ஸோ அப்போ 1 செட் தான் அலைக்கா இருக்கு. ஸோ அப்போ TC1 இன்டூ 6C3 இன்டூ 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். தட்ஸ் இட். ஸோ இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாமா? சரி. 5 இன்டூ 5 ஃபேக்டோரியல் வேல்யூ 120 தெரியும் இல்லடா கண்ணா. ஸோ 5 இன்டூ 4 5 இன்டூ 7 இன்டூ 6 இன்டூ 5 டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். ரைட். ஸோ 5 5 கேன்சல், இது 1 இது 3, 21 இன்டூ 120. ரைட். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஸோ 6 into 5 divided by 2, 1, 3. 3 5s are 15. So 5 factorial, 5 into 4 divided by no, அவ்வளவுதானே. 5 into 4 into 3 factorial divided by 3 factorial. That's it. So இதோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்க வாங்க. 2 into 5 factorial. 5 into 4 divided by 2. So 1 இது 2. That's it. So இங்க என்ன வரும்? 5 into 5 factorial. 5 into 4 into 3 divided by 2, which is 1. This is 2. So here you get 2 into 6 into 5 into 4 divided by 3 into 2 into 3 into 2 into 1 into 5 into 4 into 3. That's it. So values எல்லாம் calculate பண்ண என்ன வந்துச்சு? So here you want to do 21 into 120. So calculate பண்ணும்போது you will be getting 2520 னு வரும். Okay. So then here you get, so இது வந்து என்னது 20 வந்துருமா இங்கே? fine. So இங்க if you multiply 20 into 15, 300, then 25 into 6. Actually wait a second, இங்க நம்ம ஒரு கண்டிஷனை விட்டுட்டோம் பாருங்களேன். இங்க 2 செட் ஆஃப் அலைக் எடுக்கும் போது இங்க ஓ வரும் இல்லையா? ஸோ அந்த கண்டிஷனை மிஸ் பண்ணிட்டு ஓவை நான் இது கூட செய்துட்டேன் பாருங்க. சாரிடா கண்ணா, இங்க ஒரு குட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஸோ ஓ இங்க வராது, சரியா? ஸோ ஓ இது கூட சேர்த்திடணும். அப்போ நமக்கு பேலன்ஸ் யா இங்க ROST 2 ஓ வந்துருச்சு, ஒரு ஓ இங்க இருக்கும், சரியா? ஸோ இப்போ நம்ம செக் பண்ணணும். ஸோ இப்போ பார்க்கும்போது வாட் ஐ கெட், ஸோ இப்போ 3ல இருந்து 2 செலக்ட் பண்றோம், சரியா? ஸோ கமிங் டு தட் நெக்ஸ்ட் திங். ஸோ இங்க என்ன வந்துரும் பாத்தீங்கன்னா, ஸோ அதே மாதிரி இங்க ஓ இங்க வந்து நம்ம சேர்க்கணும். எங்கெங்கெல்லாம் நம்ம இங்க போட்டோமோ திஸ் வில் பிகம் 3C1. 3ல இருந்து 1 செலக்ட் பண்றோம். ஸோ இங்க 3 வரும், அதுதான் அந்த சின்ன ஒரு சேஞ்ச். ஸோ இப்போ இங்க 3C2 3, ஓகே 3 மட்டும் இங்க மல்டிப்ளை ஆகும்.
5 5s are 25. 25 into 6. 6 3s are 18. So you will be getting 415 வந்துரும். Right. So then 3600. Fine. So இதெல்லாம் plus பண்றீங்க அப்படின்னா what you get? 0 9 1 18 6 6890 waysல 90 strings available இருக்கும். ரைட். ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல மட்டும் நல்லா கவனிங்க. மொத்தம் எவ்வளவு டிஜிட்ஸ் எவ்வளவு லெட்டர்ஸ் அலைக்கா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பி 2 தடவை, ஓ 3 தடவை, ஐ 2 தடவை. ஸோ அப்போ கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி எடுக்கணும். 5 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இல்லை 3 அலைக்காவும் 2 டிஸ்டிங்க்டாவும் 2 அலைக்காவும் எடுக்கணும். ஸோ இப்போ 2 செட் ஆஃப் அலைக் எடுக்கும்போது ஸோ இந்த 0 இந்த ஓவையும் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், 2 செட்டுக்குள்ள கொண்டு வரணும். பேலன்ஸ் இருக்கிற ஒரு ஓவர் டிஸ்டிங் கூட சேர்த்திடணும். சரியா? ஸோ அப்போ 2 செட் ஆஃப் அலைக் வரும்போது இந்த 3ல இருந்து 2 எடுக்கிறேன். ரைட். ஸோ இந்த 3ல இருந்து 2 எடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் இருக்கிற 5ல இருந்து 1 எடுக்கிறேன். ஸோ அப்போ 1 செட் ஆஃப் அலைக்கு 3 டிஸ்டிங்க்ட்னா 3ல இருந்து 1 எடுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற 6 ரைட் 6 டிஸ்டிங் லெட்டர்ஸ்ல இருந்து 3 எடுக்கிறேன். ஸோ சேம் ரூல் தான். சரியா? ஸோ இதை மட்டும் கவனமா பார்த்து போட்டீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் தி கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாமா? ஹவு மெனி diagonals ஆர் தேர் இன் அ பாலிகன் வித் என் சைடு? ஸோ இப்போ என் சைடட் பாலிகன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நார்மலா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்றேன்னா எனக்கு ஒரு லைன் வருமா? நீங்க டயகனல்ஸ் கேட்குறாங்க. ஸோ டயகனல்ஸ் அப்படிங்கிறது பாருங்களேன். இதுதானே டயகனல்ஸ். ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ற லைன் தானே டயகனல்ஸ். ரைட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி வருவீங்க. எல்லா 2 பாயிண்ட்டுமே கனெக்ட் பண்ற லைன்ஸ் வந்து டயகனலான்னு கேட்டா கிடையாது. அட்ஜசன்ட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த 2 பாயிண்ட், இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ற லைன்ஸ் வரும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ற லைன்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அது என்ன மீனிங்? இப்போ என் சைடட் பாலிகன் இருக்கு அப்படின்னா அந்த என் பாயிண்ட்ஸ், அப்போ என் சைடட் பாலிகன் என் சைடு இருக்கக்கூடிய பாலிகனுக்கு மொத்தம் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும்? n பாயிண்ட்ஸ் இருக்கும். ரைட். n பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த n பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை லைன் வரும்? NC2 அப்படிங்கிற லைன்ஸ் வரும். சரியா? அந்த லைன்ஸ்ல இருந்து எனக்கு டயகனல் தான் வேணும். சப்போஸ் சைடு எத்தனை சைடு இருக்கோ அதை நம்ம மைனஸ் பண்றோம். எவ்வளவு சைட்ஸ் இருக்கும்? n சைட்ஸ் இருக்கும். அதை நான் மைனஸ் பண்றேன். ஸோ அப்போ இதுதான் என்னது? நம்பர் ஆஃப் டயகனலோட ஃபார்முலா. நம்பர் ஆஃப் டயகனல்ஸோட ஃபார்முலா. ஓகே. ஸோ அப்போ n into n minus 1 divided by 2 minus n. This is equal to n square minus n minus 2n divided by 2. So that can be written as n square minus 3n divided by 2. So என்ன காமன் எடுத்தா n into n minus 3 divided by 2. So இதுதான் வந்து நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம். நம்பர் ஆஃப் டயகனல்ஸ் கண்டுபிடிக்கணும்னா n into n minus 3 divided by 2. This is how you solve the question. சரியா? ஸோ இது சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? n plus 1 C8 அதுக்கும் n minus 3 P4க்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 57:16. சரி. ஸோ n plus 1 C8 எப்படி எழுதலாம்? n plus 1 divided by 8 factorial into n plus 1 factorial divided by 8 factorial into n plus 1 minus 8 factorial whole divided by n minus 3 factorial divided by 4 factorial. Sorry,
n minus 3 minus 4 factorial, right? That is equal to 57 by 16. Solve பண்ணலாம். So what do I get? So இதை வந்து n plus 1 n minus 1 n minus 2 n minus 3 factorial divided by 8 factorial into n minus 7 factorial whole divided by n minus 3 factorial divided by n minus 7 factorial. So n minus 3 n minus 3 cancel, n minus 4 n minus 7 cancel, that is equal to 57 by 16. So what do you get? So இங்க n plus 1 into n minus 1 into n minus 2 divided by 8 factorial is equal to 57 by 16. So இப்போ இங்க என்ன வந்துரும்? n plus 1 into n minus 1 into n minus 2 is equal to 57 into 8 factorial. எப்படி எழுதலாம்? 8 into 7 factorial divided by 7 into 6 factorial put 7 into 6 into 5 into 4 into 3 into 2, okay, divided by 16. So 8 2 இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு, done, which is equal to 57. 57 எப்படி எழுதலாம்? 3 ல டிவைட் பண்ணீங்கன்னா what you get? 19 into 3 into 7 into 6 into 5 into 4 into 3. So this is equal to 19 into 21 into, so இது எப்படி எழுதிக்கலாம்னா 20 into 18 எழுதிக்கலாமா? So ஆட்டோமேட்டிக்காக பாருங்க, இதில் பெரிய நம்பர் என்ன? 21 into 20 into 19 into 18 வந்துச்சா? ஸோ அதே மாதிரி சீக்வன்ஸில் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ அப்போ n plus 1 அப்படிங்கிறது 21னா n is going to be 20. So answer is 20. So this is how we use find the value. ஸோ இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கா? 35c5 plus, ஸோ இது r is equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 39c4 plus 38c4 plus 37c4 plus 36c4 plus 35c4. okay, சரி, r is equal to 4 போடும்போது 35c4 வந்துடும். நெக்ஸ்ட், so we have a property. என்ன property? ncr plus ncr minus 1 is going to be equal to n plus 1 cr. ஓகேவா? சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா இங்கே? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 35c5 எங்கே ரெண்டும் சேமாக இருக்கோ அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிடுங்க. plus 35c4 plus 36c4 plus 37c4 plus 38c4 plus 39c4. So which is equal to 36c5 plus 36c4 plus 37c4 plus 38c4 plus 39c4, which is equal to 37c5 plus 37c4. இது ரெண்டு இந்த ஃபார்முலால கம்பைன் பண்ணுறேன். 36 வந்து 37 மாறும், இருக்கிறதுல சஃபிக்ஸ்லேயே பெருசு நம்ம எழுதணும். தட்ஸ் இட். 38c4 plus 39c4 is equal to 38c5 plus 38c4 plus 39c4, which is equal to 39c5 plus 39c4, that is equal to 40c5. Hence proved. இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இன் அன் எக்ஸாமினேஷன் a student has to answer 5 questions out of 9 questions in which 2 are compulsory. 2 கொஸ்டின் கம்பல்சரி அவன் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க. இன் ஹவு மெனி வேஸ் எ ஸ்டூடெண்ட் கேன் ஆன்சர் த கொஸ்டின், எத்தனை விதத்தில் அவன் வந்து அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுவான். ஸோ 2 கொஸ்டின் கம்பல்சரிங்கிறதுனால 2 கொஸ்டின் கண்டிப்பாக அவன் அட்டென்ட் பண்ணிடுவான். ஸோ அப்போது 9ல் இருந்து எஸ், ஸோ அந்த 2 கொஸ்டினை மைனஸ் பண்ணிடுங்க, கம்பல்சரி அட்டென்ட் பண்ணு 7 கொஸ்டின். இந்த 7ல் 5ல் 2 கொஸ்டின் அவன் கரெக்டாக அவன் என்ன பண்ணிடுவான், அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போது நான் செலக்ட் பண்ண முடியாது அந்த கொஸ்டின்ஸு. ஸோ அப்போ 5லேருந்து நான் என்ன பண்ணிக்கணும், 2 மைனஸ் பண்ணால் 3. ஸோ அப்போ மொத்தம் 7 கொஸ்டின்லேருந்து நான் 3 கொஸ்டின் செலக்ட் பண்ணால் போதும், ரைட். ஸோ அப்போது ஏன்னா பேலன்ஸ் இருக்கிற 2 கொஸ்டின் என்ன ஆகிடும், ஆல்ரெடி செலக்டட். ஸோ 7 into 6 into 5 divided by 2 into 1. ஸோ ஆன்சர் இஸ் 35 ways. ஸோ இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட், a box contain 2 white balls, 3 black balls, 4 red balls. In how many ways can 3 balls be drawn from the box? ஒரு 3 பால் எடுக்கணும். if at least 1 black ball is to be included in the draw. ஒரு black ball ஆச்சு இருக்கணும். ஸோ இப்போ மொத்தம் 3 பால் இருக்கா, ஸோ இப்போ 3 பால் எடுக்கணுமா, 3 balls வந்து எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு black ball ஆச்சு வேணும், ரைட். ஸோ அப்போ ஒரு black ball எடுக்கணும். ஒரே ஒரு black ball எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஒரு black ball, ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கலாமா, எஸ். black ball and other balls, சரியா. ஸோ black ball 1 எடுக்கலாம், இல்லைனா 2 எடுக்கலாம், இல்லைனா 3 எடுக்கலாம். ஸோ இப்போ 1 எடுக்கும் போது இங்கே 2 எடுக்கும் போது இங்கே 1, 3 எடுக்கும் போது இங்கே 0. ஒயிட் பால்ஸ் எவ்வளோ இருக்கு, 2. black balls எவ்வளோ இருக்கு, 3. ரெட் பால்ஸ் எவ்வளோ இருக்கு, 4. ஸோ டோட்டல் 7, 9. ஓகே. ஸோ இப்போ black balls 3ல் இருந்து 1 செலக்ட் பண்ணுறேன், ரைட். ஸோ அதர் பால்ஸோட கவுண்ட் என்ன, மொத்தமாக ஒயிட் பால்ஸும் ரெட் பால்ஸும் சேர்த்துனா எவ்வளோ வருது, 2 + 4 6, ரைட். ஸோ அப்போது இன்டூ 6ல் இருந்து 2 செலக்ட் பண்ணுறேன், ரைட், எஸ். ப்ளஸ் 3ல் இருந்து இது 6 பால்ஸ் இங்கே போட்டுக்கோங்க, இங்கே வந்து 3. ஓகே. ஸோ தென் 3ல் இருந்து 2 செலக்ட் பண்ணுறேன், தென் 6ல் இருந்து 1 செலக்ட் பண்ணுறேன், ப்ளஸ் 3ல் இருந்து 3யுமே செலக்ட் பண்ணுறேன். வாட் யூ கெட், 3 into 6 into 5 divided by 2 plus 3 into 6 plus 1. That will give என்ன கொடுக்கும், so you will be getting 3 into 15 plus 18 plus 1 is equal to 3 into 15 45 plus 19 64. So totally 64 ways. So this is the answer. சரியா? So next question solve பண்ணிடலாமா? Find the number of string of 4 letters that can be formed with the letters of the word examination. So examination அப்படிங்கிற வேர்ட்லையுமே நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கு, ரைட்டா. ஸோ EXAM நான் எப்படி எழுத சொல்லியிருக்கணும் அதே மாதிரி எழுதுங்க. MINATION. ஸோ எவ்வளவு டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8. 8 distinct letters. Distinct letters. 8 distinct letters இருக்கு. ஸோ எவ்வளவு அலைக்கா இருக்கு, AAIINN, சரியா. ஸோ எப்படி நம்ம 4 லெட்டர்ஸ் உருவாக்கணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி செலெக்ஷன், ஸோ அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட், அரேஞ்ச், சரியா.
அரேஞ்ச்மெண்ட். 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ 4மே டிஸ்டிங்க்டாக இருக்கலாமா? 4மே டிஸ்டிங்க்னா ஸோ மொத்தம் எத்தனை டிஸ்டிங்க்ட் இருக்கு? 8லேருந்து 4 செலக்ட் பண்ணணும். ஸோ அப்போ 8லேருந்து 4 செலக்ட் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணும்போது 4 ஃபேக்டோரியல் பேஸில் அரேஞ்ச் பண்ணுவேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? செலெக்ஷன் அரேஞ்ச்மெண்ட் டன் ஃபார் 4 டிஸ்டிங்க்ட் லெட்டர்ஸ். இப்போ 2 அலைக்ல இருந்து 2 செட் ஆஃப் அலைக்ஸ் எடுக்க முடியும். ஸோ 2 செட் ஆஃப் 2 அலைக்ஸ் எடுத்தா அப்போ மொத்தம் எத்தனை அலைக் இருக்கு? 3 செட்ஸ் இருக்கு. ஏஏ, ஐஐ, என்என். இதுல இந்த 3ல இருந்து நான் 2 எடுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ 3ல இருந்து 2 எடுக்கிறேன், அதை அரேஞ்ச் பண்றேன். 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ 2 ஃபேக்டோரியல். தென் ஒரு செட் ஆஃப் alike and 2 distinct. டிஸ்டிங்க்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ அப்போ 3ல இருந்து 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ 1 தான் வருது. ஸோ ஏ வரும், இல்லை ஐ வரும், இல்லை என் வரும், ஏதோ 1 வரும். ஸோ டிஸ்டிங்க்டாக எவ்வளோ இருக்கு? இ எக்ஸ் எம் டி ஓ. ஸோ பேலன்ஸ் இந்த 3ல இருந்து 1 தான் வரனால பேலன்ஸ் 2 இருக்கும் அவைலபிளா, ரைட்? ஸோ இப்போ எவ்வளோ? 1 2 3 4 5 6 7, ரைட்? 7C 2, right? So அப்போ 3C1 into 7C2 into 4 factorial divided by 2 factorial. Answer என்னது? 8 into 7 into 6 into 5 divided by 4 factorial. Okay, into 4 factorial. 4 factorial get cancelled. So you will be getting this value. சரி, ஓகே. அப்புறம் 3 into 2. ஸோ இங்க 3 into 7 into 6 divided by 2 into 1 into 4 into 3 2s are 6 divided by 2. Cancel ஆயிடும். So if you multiply this, you will be getting 1680 வருமா? 3 3s are 6. Sorry, 3 2s are 6. 6 3s are 18. So 21 into 6. 21 into 36. 756. So what is my answer? 1680 plus 18 plus 756. So your answer will be 2454 strings. So இவ்வளோ இருக்கும். சரியா? இப்படி தான் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவீங்க. I hope previous question clear-ஆ புரிஞ்சிருக்கும். How many triangles can be formed by joining 15 points on the plane in which no lines joining, அதாவது எந்த ஒரு லைனுமே joining any 3 points, ஒரு 3 பாயிண்ட் சேர்த்து, அதாவது கொலினியர் 3 பாயிண்ட் கொலினியரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ எவ்வளவு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ்ல இருந்து 3 பாயிண்ட் சேர்ந்துச்சு அப்படின்னா தான் அது ஒரு ட்ரையாங்கிள் ஆகும், ரைட்? ஸோ அப்போ 15C3 அவ்வளோதான் ஆன்சர். இப்போ 15 into 14 into 13 divided by 3 into 2 into 1 சால்வ் பண்ணி ஆன்சர் எழுதிருங்க, அவ்வளோதான். சால்விங் பார்ட் உங்ககிட்ட விட்டாச்சு. How many triangles can be formed by 15 points in which 7 of them are on the line? 7 அண்ணா லைன் மேலே இருக்கு. 6 7 8 3 4 5 6 7 8 8 பாயிண்ட்ஸ் வந்து இன்னொரு லைன் பேரலல் லைன்ல இருக்கு. ஸோ அப்போ இந்த லைன்ல இருந்து ஒரு 2 பாயிண்ட் எடுத்துட்டு அது இந்த லைன்ல இருக்கிற ஒரு பாயிண்டோட என்னால் கனெக்ட் பண்ணணும். சரியா? ஸோ அப்படிதான் பாசிபிள். இந்த லைன்ல இருந்தே 3 பாயிண்ட் நான் எடுத்துடக்கூடாது, இந்த லைன்ல இருந்தே 3 பாயிண்ட் எடுத்துடக்கூடாது. ஸோ அப்போ இந்த லைன்ல இருந்து 2 பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும், இந்த லைன்ல இருந்து 2 பாயிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லைன்ல இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ 2 கண்டிஷன் பாசிபிள். 7 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி 8 பாயிண்ட்ஸ்ல இருந்து ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம். ஆர் 7 பாயிண்ட்ஸ்ல இருந்து 1 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணி 8 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ்ல இருந்து 2 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணலாம். ஸோ 2 தான் பாசிபிலிட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்?
7 into 6 divided by 2 into 8 plus 7 into 8 into 7 divided by 2. This is 1, this is 4. So this is 1, this is 3. 21 into 8 plus 7, 7, 7. 49 plus into 4. 168 plus 16, 19, which is equal to 364. So this is my answer for this question. சரியா? Simple தானே? Yes. இந்த questionோட இந்த exercise முடியுது. Okay? I guess, no. One more question is there. சரி. A polygon has 90 diagonals. So now already என்ன formula சொன்னேன்? n sided இருக்கக்கூடிய polygonோட number of diagonals எப்படி கண்டுபிடிப்போம்? nc2 number of diagonals. Previously ஒரு example பார்த்தோம் இல்லையா? nc2 minus n. If you solve, what you get? n into n minus 1 divided by 2 minus n, which gives n square minus 3n divided by 2. So you can write n into n minus 3 divided by 2. So in the n into n minus 3 divided by 2 value தான் நமக்கு 19 கொடுத்திருக்காங்க. So இப்போ என்ன பண்ணுவீங்க? n square minus 3n minus 180. So இப்போ நமக்கு இங்க என்ன இருக்குன்னா 2 into 3 into 3 into 10. 10 வந்து 5 into 2 எழுதிக்கலாம். ரைட்? ஸோ இதோட ஃபேக்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ரைட்? மைனஸ் பண்ணும்போது எனக்கு 3ன்னு வரணும். ரைட்டா? சரி. 3 3s are 9, 9 2s are 3 3s are 9. இல்லைனா 15. 2 2s are 4, 4 3s are 12. Yeah. 12. So 12 into 15 எழுதிக்கலாமா? So minus 180. You can write it as 12 into 15 எழுதிக்கலாம். Minus இது plus. Right? சரி. n minus 15 into n plus 12 is equal to 0. You will be getting n is equal to 15 or n is equal to minus 12. So n is equal to 15 is the answer because number of signs cannot be negative. So that's it. Easier. இந்த question எப்படி solve பண்றதுன்னு பார்த்துடலாமா? There are 11 points in the plane. No 3 of the of these lies in a straight line except 4 points. 4 point which are collinear. So இதுல 4 point எப்படி இருக்காமா? collinear இருக்கு. So இப்போ என்ன சொல்லிட்டாங்க இவங்க? First one, find the number of straight line that can be obtained from the pair of points. So நான் மொத்தம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கு? 11 பாயிண்ட்ஸ். ஸோ 11ல இருந்து C2 பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஏதோ ஒரு 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும் போது எனக்கு எவ்வளோ லைன்ஸ் கிடைக்குமோ அது கிடைச்சிடும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன? இந்த 4 பாயிண்ட்ல எந்த ஒரு 2 பாயிண்ட் எடுத்து கனெக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரே லைனை தான் கொடுக்குது. ஸோ அப்போ அந்த 4C2 எவ்வளவு லைன், அந்த 4 பாயிண்ட் எவ்வளவு லைனாக ஃபார்ம் பண்ணுறதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ அந்த 4 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட்டை தான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். அப்போது 4C2 கரெக்ட் மைனஸ். ஓகே, ஸோ இதோட 4C2 மைனஸ் பண்ணிட்டேன். இந்த 4யுமே ஒரே லைனாக நான் கன்சிடர் பண்ணி ப்ளஸ் பண்ணிடணும். இந்த 4 பாயிண்ட்டும் மேக் பண்ணுற எல்லா லைன்ஸையும் நான் மைனஸ் பண்ணிட்டேன். அதை ஒரு லைனாக மாற்றி நான் ப்ளஸ் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ அப்போ இங்கே என்ன வரும் நமக்கு? 11 into 10 divided by 2 minus 4 into 3 divided by 2 plus 1. 1, 5, 1, 2. 55 minus 9 plus 8 minus 8. Okay, answer வந்து fine. You will be getting 47.
இல்லையா? டன். பட் இட் ஷுட் நாட் பி ஓகே. திஸ் இஸ் 2 ரைட்? ஓகே, ஓகே. 2 இல்லையா? நான் 3 நினச்சிட்டேன்டா கண்ணா. பார்க்கறதுக்கு 3 மாதிரி இருந்துச்சு. 6 6 + 1 ஓட வேல்யூ என்னது? 5 5 தான் மைனஸ் பண்ணும். 50 தான் ஆன்சர். சரியா? டன். செகண்ட் ஒன் பாருங்க. The number of triangles that can be formed for which the points are their vertex. Okay, done. So இது 3 மட்டும்தான் கொலீனியர். மற்ற இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை, ரைட்? ஸோ இப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் இங்கே நான் வச்சிருக்கேன் இல்லையா? 1, let me change the color and write. 1 2 3 4. ஸோ இந்த 4 பாயிண்ட்டுமே நான் என்ன பண்ணணும்னா, இந்த 4 பாயிண்ட்ல இருந்து 3 பாயிண்ட் நான் செலக்ட் பண்ணிடக்கூடாது. பண்ணால் எனக்கு ட்ரையாங்கிள் கிடைக்காது, ரைட்? ஸோ ஸோ இந்த 4 கொலினியர் பாயிண்ட்ஸில் இருந்து நான் வந்து ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம், இல்லை 2 பாயிண்ட்டை செலக்ட் பண்ணலாம், இல்லை ஒரு பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற பாயிண்ட்ஸ் எவ்வளோ? 11ல இருந்து 4 மைனஸ் பண்ணிடுங்க. அப்போ யூ வில் பி கெட்டிங் 7 பாயிண்ட்ஸ்ல இருந்து 1 செலக்ட் பண்ணும்போது இங்கே 2, இங்கே 2 செலக்ட் பண்ணும்போது இங்கே 1, இங்கே 3. ஸோ what are the possibilities? 4C1 into 7C2. இங்கே 4C2 into 7C1. இங்கே 7C3. ஸோ ஆன்சர் தான் என்ன வரும்? இங்கே பாருங்க, 4 into 7C2. அப்போ 7 into 6 divided by 2. 4 into 3 divided by 2 into 7. 7 into 6 into 5 divided by 3 into 2 into 1. கேன்சல் பண்ணும்போது இங்கே 35. ஸோ இங்கே 2, 6 7 சார் 42. 3 21 into 4 which is equal to 84. So 84 plus 42 plus 35 which is equal to 161. So 161 triangles வந்து form பண்ணலாம். So this is the answer. 50 straight lines, 161 triangles. So இந்த செஷனில் நம்ம பார்த்த எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட ரிட்டன் சொல்யூஷனுமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் தட் ஆஸ் ரெஃபரன்ஸ். சரியா? ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மேத்தமேட்டிக்கல் இண்டக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்த்துடலாம். ஸோ அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ரைமர்ஸ் இந்த சாப்டரில். சரியா? ஸோ அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்த்த எல்லா டாபிக்ஸுமே நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணிடுறீங்களா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. See you all in the next class. Bye bye.